நவநாகரிக அழகான இளம் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. அறிவழகன் ஆகிய என்னை அடையப் போகும் அதிர்ஷ்டசாலி உங்களில் யார் என்பதை உங்கள் அழகை வைத்து நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். சீரியல் பார்க்காத, மேக்கப் போடாத, டாப் அப் பண்ண சொல்லாத, ஷாப்பிங் போக எச்சரிக்காத பெண்கள் அப்ரோச் செய்யலாம். முக்கியமாக மாதம் 50,000 சம்பாதிக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆல்ரெடி எனக்கு நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. பார்ட் டைமா மீட் பண்ணலாமா? பெர்மனன்ட் ஆகாமையே பிரெக்னன்ட் ஆயிட்ட, பரவாயில்லையா? நீ வேணா பாரு, உன்னை மிஸ் பண்ணிட்டு நினைச்சு அந்த பிரகாஷ் தாண்டி ஃபீல் பண்ண போறான். அவன் தானடி பெட் அனிமல் மாதிரி பின்னாடியே வந்து சுத்தி சுத்தி எப்படிலாம் லவ் பண்ணா தெரியும்ல. ஓ, லவ் மேட்ரா? இப்போ ஒத்த வார்த்தையில மறந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆனதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இனிமேல் எவனாச்சும் லவ்னு சொல்லிட்டு வரட்டும், பாத்துக்கிறேன். சார், கடை திறந்து வந்த மொதல் கஸ்டமர் நீங்கள் தான். இப்போ வரைக்கும் ஆர்டர் பண்ணாத கஸ்டமரும் நீங்கள் தான். ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க சார். கெஸ்ட்டு வரணும் ஜி. இன்னுமாங்க உங்கள் கெஸ்ட்டு வரணும்? ஜி என்னங்க? 2 வெண்ணிலா. இவங்களா சார் உங்கள் கெஸ்ட்டு? அவங்க ரெகுலராக ஸ்ட்ராபெரி தான் சார் சாப்பிடுவாங்க. பேர் என்ன? பிரியா சார். டேய், நான் உன்ற பேரை கேட்டா நீ உன் பயோடாட்டா சொல்லிட்டு இருக்க. பேர் என்ன? சார், ஐயாசாமி. ஐயாசாமி, நான் உன்னை நம்புறேன். நீ சொன்னதை கொண்டு வா. சரிங்க சார். ஹாய் பிரியா. ஹாய் மறிவழகன். பொதுவாக எனக்கு சோகமாக இருக்கிறது பிடிக்காதுங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் சோகமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. யார் நீங்க? சொல்கிறேங்க. பென்சில் வேணா எழுத தெரிஞ்சு போகலாம், ஆனால் அதில் எழுதின கருத்து என்றைக்குமே தெரிஞ்சு போகாதுங்க. ஹலோ, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? உண்மையாக சொன்னா நான் உங்களை விரும்புகிறேங்க. வாட்? இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அதிர்ச்சி ஆவாங்க. ஆனால் ஒன்றுங்க, சொர்க்கத்தில் தனிமையும் நரகத்தில் துணையும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றீங்களே, என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் லவ் ஃபெயிலியர் எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சுமா? இப்பெல்லாம் பசங்களை பொண்ணுங்க தாங்க அழ வைக்கிறாங்க. ஆனால் உங்களை விட்டுட்டு போன ஒருத்தனுக்காக நேற்று நீங்கள் அழுதிங்க. 5-6 அரியர் வச்சுருக்கவங்களே திரும்பி எழுதி பாஸ் பண்ணுறப்போ லவ்வில் நீங்கள் ஒரு அரியர் தான் வச்சுருக்கீங்க. மறுபடியும் எங்கே எழுதக்கூடாது? ஸ்ட்ராபெரி இல்ல, நான் ஆர்டர் பண்ணல. உங்களுக்கு பிடிக்குமேன்னு நான் தாங்க ஆர்டர் பண்ணேன். நேத்து தான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னு எப்படி? அதாங்க உண்மையான காதல். நாம நடக்கும்போது முள்ளு குத்துச்சுன்னா நாம முள்ள தாங்க தூக்கி போடுவோம், செருப்ப இல்லைங்க. நாம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற முற்றுப்புள்ளிக்கு பக்கத்துல இன்னும் 2 புள்ளி வச்சு பாருங்க. அந்த முடிவு கூட ஒரு ஆரம்பம் தாங்க. நம்ம வாழ்க்கைய ஒரு பாடம் தாங்க. பைக்கில் இடம் கொடுத்தா அது ஃபிசிக்ஸ், மனசில் இடம் கொடுத்தா அது கெமிஸ்ட்ரி. என் லவ் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கணும்னா அது நீங்கள் சொல்கிற பதிலில் தாங்க இருக்குது. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சூப்பராக அறிவு அடிச்சு கும்தா பண்ணு. தானா வளர்ந்தா அது காட்டு பூங்க, தண்ணி விட்டு வளர்த்தா அது வீட்டு பூங்க. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழலாங்க, ஆனா ஓனரேங்க அழணும். வாழ்க்கையில் எந்த திருப்பத்தில் வேணா திருப்பம் வரலாங்க, அந்த திருப்பத்தில் எங்க நான் வரக்கூடாது. உங்களை விட்டுட்டு போன அந்த பிரகாஷ் ஒன்று இந்த உலகத்தோட கடைசி ஆம்பளை கிடையாதுங்க. என்னதுங்க அது? அந்த இடியட் பிரகாஷோட போட்டோ. தயவு செஞ்சு அதை கிளிக்காதீங்க.
ஒரு வகையில் நான் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இவர் உங்களை விட்டுட்டு போகலன்னா நீங்கள் எனக்கு கிடச்சிருக்க மாட்டீங்கல்ல. நன்றி பிரகாஷ். விட்டு கொடுத்த நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. நீங்க இவ்வளோ பெருந்தன்மையா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப் லாங் ஃபுல்லா உங்க கூட டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பிரகாஷ், கெட்டி மேளம் பிரகாஷ், what happened? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். எல்லாரும் இங்கே கன்வின்ஸ் பண்ணி தான் உட்கார வச்சிருக்காங்க. What do you mean? என்னால் மனசை ஒருத்திக்கிட்டையும் உடம்ப ஒருத்திக்கிட்டையுமா வாழ முடியாது. இது ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல? யார் அந்த பொண்ணு? அதோ அந்த பொண்ணு தான். பிரகாஷ் சொல்றது உண்மையா? கீதா, அம்மா கீதா. இல்லையப்பா, அவர் மனதில் நான் இல்லாத போது எப்படியப்பா அவருடன் என்னால் வாழ முடியும்? அம்மா கீதா. அவர் மனதின் சொந்தக்காரி இவள்தான், அதற்கு உரிமையானவளும் இவள்தான். கீதா, என்ன பெருந்தன்மையான உள்ளமம்மா உனக்கு. சார் சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னா நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி நம்மளை சந்திக்க வச்சு உண்மையான காதல் நேருக்கு நேர் சந்திச்சா எல்லா ஈகோவையும் உடைச்சிடுங்கிறத நமக்கு தெரிய வச்சிருக்காரு. முதல் ஆசீர்வாதம் இவர்கிட்ட தான் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. சார், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை. சாமி, நாளைக்கு என் லவ்வரோட வருவேன். எங்க 2 பேருக்கும் மாலையை போட்டு லவ்வர்ஸா வர எங்களை தம்பதிகளை அனுப்பி வைக்கிறீங்க. நீங்களே செஞ்சா மாதிரி இருக்கணும். பிரமாதப்படுத்தி ஜமாச்சலாம் மூங்கோ. கோயில் வரைக்கும் வந்துட்டீள், ஏன் திரும்பி போறேள்? தட்ட பிடிங்கோ. எல்லா மரியாதைக்கும் அவருக்கு தான் தகுதி இருக்கு. இதையும் அவருக்கே போட்டுருங்க. உங்க பெரிய மனசு யாருக்கு வரும்? நன்னா இருங்கோ. மா, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? முதல்ல இங்க வாமா. இந்த வரங்கண்ணு. என்னம்மா, மாமா லெட்டர் கிட்டரும் ஃபோன்ல உளறிட்டு இருக்காரு. பின்ன நீ பாட்டுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் லெட்டர் தர. முறை பொண்ணு அவளுக்கு தரலன்னா நல்லாவா இருக்கும்? அதான் கொரியர்ல ஒன்னு அனுப்பி விட்டேன். போமா. நம்ம விமலாவும் சினிமா நடிகை ஸ்ரீதிவ்யா மாதிரி ஆள் சூப்பரா இருப்பாடா. இருப்பா. என் தங்கச்சி பொண்ணு சுதாவோட தான் சினிமா நடிகை பிந்து மாதவ வேற அழகா இருப்பா. அதுக்கு நாங்க ஊர் பூரா டமாரம் அடிச்சிட்டு இருக்கோம். ஏன் அடிக்கிறது? யார் வேணாண்ணா? ஏ, நீ நான் சண்டை போடுறத அடிப்பு முக்கியம். முதல்ல நம்ம குடும்ப மரியாதை காப்பாற்றுற மாதிரி ஒரு மருமக வேணும். அது உன் தம்பி பொண்ணா இல்லை என் தங்கச்சி பொண்ணா? பிந்து மாதவியா இல்லை ஸ்ரீதிவ்யாவா? 2ல் ஒன்று அவனே முடிவு பண்ண சொல்லு. என்னை படம் எடுக்கிற ஐடியா வரும்போது சொல்கிறேன். அப்போ வேணா உங்கள் ஸ்ரீதிவ்யா பிந்து மாதவியா வர சொல்லுங்க. இப்போ என்ன ஆளை விடுங்க. டேய், நான் இப்போ உன்ட்ட நேராகவே கேட்குறேன்டா. ஜெராக்ஸ் எடுத்து ஊர் பூரா லெட்டர் கொடுத்தில்ல, ஒருத்தி ஒன்று சீனாலா? அப்பயே வரைக்க வேணாம். ஒன்று புரிஞ்சுக்கோ, நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்கள கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா அமையும். என்னடி சொல்ற? என்னப்பா சொன்னீங்க? இன்னொருக்கா? நாம் விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர். எனக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கும்டி. நாம பார்க்குற பொண்ணை விட நம்மளை பார்க்குற பொண்ணு சூப்பர்ப்பா. முறையா அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. அறிவு கண்ணை ஆஃப் பண்ணி வச்சுட்டு முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். கவனமாக கேட்டுக்கோங்க ஃபாதர். நான் காலேஜில் படிக்கும் போது. நீ எங்கடா படிச்ச? சரி, நான் காலேஜுக்கு போகும்போது சொல்லு. என் கிளாஸ்மேட் சாந்தி என்னை தீவிரமா லவ் பண்ணா.
அறிவு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். இப்போ சொல்லாமே. இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு நான் வேணா ஒரு கேள்வியை கேட்கட்டுமா? கேள்வியா? ப்ரொஃபஸர் மாதிரி கஷ்டமா கேட்காம ஈஸியாக கேளு. நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல்? நோட் பண்ணிக்கோ. வேலை வெட்டி பார்க்குறவன வாழா வெட்டி ஆக்குறது தான் காதல். வேற ஏதாவது? இல்ல. நான் வெட்டியா வேலை பார்த்துட்டு என் சாந்தியை வாழா வெட்டி ஆக்கிட்டேன் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஆனால் இனிமேல் அந்த தப்பு நடக்காது. எங்கே இருந்தாலும் என் சாந்தியை கண்டுபிடிப்பேன், என் சபதத்தை முடிப்பேன். அம்மா, அந்த குத்து விளக்க தொடச்சி ரெடியாகுமா? குத்து விளக்கா? அது எதுக்குடா? அது ஏத்துறதுக்கு ஆள் கூட்டு வரானாமா. அப்புறம் என்ன மச மசன்னு உட்காந்துட்டு போய் ஆகிற வேலையை பாருங்க. ஏ, இப்போ வந்தேன்னு வச்சுக்கோ. ஹலோ மேம், மிஸ் அறிவழகன் இஸ் வெயிட்டிங் டு see you மேம். அறிவழகன்? இந்த பூவிற்காக சில பூக்கள். என் அறிவு கவிதையெல்லாம் பேசுது. ஆமா சாந்தி, நீ அன்னைக்கு ஈஸியாக கேள்வி கேட்ட. நான் தான் கஷ்டமான பதிலை சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்ததில் இப்போதான் கேள்வியே புரிஞ்சிச்சு. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லை அறிவு. I love you. அறிவு, உனக்கு எல்லாம் புரியுது, ஆனா லேட்டா புரியுது அறிவு. ஏனுங்க கொய்யால, உன்னால ஒரு 12 ரூபா சிகரெட் வேஸ்ட் ஆயிடுச்சு. யார் நீ? ஏன் லெட்டர் எழுதுனவங்களே கொடுத்தாதான் வாங்குவீங்களா? நாங்களாம் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? அப்போ நீ தூதா? அன்புள்ள அறிவழகன் அவர்களுக்கு சுப்பிரமணி எழுதுவது. சுப்பிரமணியா? எங்க அண்ணன். என்னடா தங்கச்சியோட லவ் லெட்டரை அண்ணனே எழுதியிருக்கான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க தேவதைக்கு எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்தும் ஒன்று கூட செட் ஆகலைங்க. காரணம், ஜாதகத்தில் கடுமையான தோஷம். உங்கள் ராசிப்படி நீங்கள் எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடலாம். அதனால் இந்த அண்ணனோட வேண்டுகோளுக்கு நாங்கள் என் தங்கச்சியை அர்ஜென்ட்டாக லவ் மட்டும் பண்ணுறீங்க. மற்றபடி ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். எங்க உன் அண்ணன்? தங்கச்சி ஓகே.
உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். இத்தனை வயசாயும் கல்யாணமாகாம தனிமையாக இருக்கிற என் கொடுமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் கதையை விட்டுட்டு என் ஃபீலிங்கை சொல்லணும். என் தங்கச்சி நான் தாயில்லா பிள்ளைங்கப்பா, எப்படியாச்சும் தாட்டி விட்டுருப்பா.